என்னடா இது காக்க வைக்கணுமான்றவனும் அவங்க லைனாக உட்காந்துட்டு அந்த சாப்பாடு போட்டோன்னே ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பிஸ்மில்லா நடி சாப்பிடும்போது அந்த கண்ணு கலங்கிரும் எனக்குலாம் ஒரு வீடியோவும். என் பர்சனல் நம்பர்லாம் ஸ்டேட்டஸ்லாம் எப்போவுமே நான் ஆசிரமத்தை பற்றி தான் வைப்பேன் சீரியஸாகவே. ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், என்ன பண்ணுறோம் கூட தெரியாது அவங்களுக்கு. ஏதோ வாழ்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி உலகத்தில் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தும் ஆடுறாங்க. ஏன்னா இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அதனால் ஆடுறாங்க. இல்லை அந்த தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் செலவு பண்ணுங்கள், சம்பாதிங்க, கடன் வாங்குறீங்க, கடன் கட்டுறீங்க, அது வேணான்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய பேர் இது இருந்தால் அடுத்த வேலை சாப்பாடுக்கு இல்லாத ஜனங்க எவ்வளோ இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் நல்லது பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்றவங்க கொடுங்க. நீங்கள் கொடுக்க தான் வரும். கிணத்துல தண்ணி எடுக்க தான் தண்ணி உற்பத்தி ஆகும் தவிர, எடுக்காமல் இருந்தீங்கன்னா பழைய தண்ணியாக தான் இருக்கும். காசு நீங்கள் காசாக தான் இருக்கும் தவிர காசாக எக்ஸ்ட்ரா ஆகாது. நீங்கள் செலவு பண்ணினே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு அனாதாசிரமத்துக்கு கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ இறைவன் அவங்களுக்கு 100 மடங்கு தருவான். இது நிச்சயம்.